ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோவில். ஸோ இன்னைக்கு இந்த அஃபோரிசம் படிக்கும்போது, அது ப்ரிப்பரேஷனுக்காக அதை படிக்கும்போது முதல்ல தோணுனது இது எனக்கு புரியுதா அப்படிங்கிறது. ரெண்டாவது, இது எல்லாருக்கும் எந்த வகையில இது புரியும் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டினா இருந்தது. அதனால இத இந்த அஃபோரிசம வசந்தாமா இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, நிறைய மதர் இது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்தாங்க. இந்த அஃபோரிசம் எடுக்கும்போது எனக்கு முதல்ல தோணுனது காந்திமதியை தான். அதுக்காக நான் அவங்கள குறைச்சு சொல்லல. பட் எல்லாருக்கும் இது சரியா கிடைக்கணும், சரியான ஒரு புரிதல் இதுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சுட்டேன் நான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ அந்த ஒரு மதரை ப்ரே பண்ணிட்டு நம்ம இந்த அஃபோரிசமா ஸ்டார்ட் பண்ணலாம். யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்க. வாசிங்க சண்முகப்பிரியா. தேங்க்யூமா. அனைவருக்கும் வணக்கம். அனேஸ்வரனுக்கும் வணக்கம். When I hear a righteous wrath, I wonder at man's capacity for self-deception. When one deceives oneself, one always does it in good faith. One is always acting for the good of others or for the welfare of humanity and to serve you. That goes without saying. How does one deceive oneself? Oral question and answer. Footnote. I feel like asking you a question myself. Because your question can be understood in two ways. One can take it in the same spirit of irony and humor that Sri Aurobindo has put in his aphorism. What he marvels at man's capacity for self-deception. That is to say, you are putting yourself in the place of someone who is deceiving himself, and you say, but I'm acting in good faith. I always want the good of others, etc., the welfare of humanity, to serve the divine. That goes without saying. And how can I be deceiving myself? மேலும் படிக்கலாமாமா? இந்த பேரா மட்டும் படிச்சுங்க. Okay. But actually there are two ways of deceiving oneself, which are very different. For example, you may very well be shocked by certain things, not for personal reasons, but precisely in your goodwill and eagerness to serve the divine. When you see people behaving badly, being selfish, unfaithful, and treacherous, there is a state. Treacherous. Okay, ma. Treacherous. Okay. There is a stage where you have overcome these things and no longer allow them to manifest in yourself, but to the extent that you are linked to the ordinary consciousness, the ordinary point of view, the ordinary life, the ordinary way of thinking. They are still possible. They exist latently because they are the reverse of the qualities that you are striving to attain. And this opposition still exists. Until you rise above it and no longer have either the quality or the defect, so long as you have the virtue, its opposite is always latent in you.
It is only when you are above both the virtue and the defect that it appears, that it It disappears. disappears. ஜஸ்ட் ஆப்போசிட்டா சொல்லிடக்கூடாது. தமிழ்ல யாராவது வாசிங்க. அம்மா நான் வாசிக்கம்மா. வாசிங்க காந்திமதி. தேங்க்யூ. நியாயமான கோபத்தை பற்றி நான் கேள்விப்படும் போது மனிதனுக்கு தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ளும் திறமை எவ்வளவு இருக்கிறது என்பதை நான் வைக்கிறேன். ஒருவன் தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ளும் போது எப்பொழுதும் நல்லெண்ணத்துடன் தான் செய்கிறான். எப்பொழுது பிறருடைய நன்மைக்காகவும் அல்லது உலக நன்மைக்காகவும் உலகுக்கு தொண்டு செய்வதற்காகவுமே அவர்கள் செயல்படுவார்கள். அதில் சந்தேகமே வேண்டியதில்லை. ஒருவன் எப்படி தன்னையே ஏமாற்றிக் கொள்கிறான்? எனக்கு உன்னை ஒரு கேள்வி கேட்க வேண்டும் போலிருக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய கேள்வியை 2 விதமாக அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். மனிதனுக்கு தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்வதற்குள்ள திறமையை கண்டு தாம் ஆச்சரியப்படுவதாக ஸ்ரீ அரவிந்தர் கூறும்போது அவர் அதில் எவ்வளவு வஞ்ச புகழ்ச்சியும் நகைச்சுவையும் கலைக்கிறாரோ அதுபோல் நாமும் இந்த சூத்திரத்தை அர்த்தம் பண்ணலாம். அதாவது நீ தன்னை ஏமாற்றிக் கொள்ளும் ஒருவன் இடத்தில் உன்னை வைத்துக்கொண்டு இவ்வாறு சொல்கிறாய், நான் எப்பொழுதும் பிறருடைய நலனையே கருதுகிறேன். இப்படி மனித குலத்தின் நலன், இறைப்பணி, இதுவே என் நோக்கம். இதை சொல்ல தேவையில்லை. அப்படி இருக்க நான் எப்படி என்னை ஏமாற்றிக் கொள்ள முடியும்? உண்மையில் தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ள 2 வழிகள் உள்ளன. அவை ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை. உதாரணமாக சில விஷயங்களை கண்டு நீ அதிர்ச்சி அடையலாம். அது சொந்த காரணங்களுக்காக அல்ல. இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்னும் உன்னுடைய நல்லெண்ணத்தின், உன்னுடைய ஆவலின் காரணமாக மனிதர்கள் மோசமாக நடந்து கொள்ளும் போது, சுயநலம் கொண்டவர்களாக, விசுவாசமற்றவர்களாக, துரோகிகளாக இருக்கும் போது அது உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது. உனது வளர்ச்சியின் ஒரு கட்டத்தில் நீ இவைகளை வென்று விடுகிறாய். அவை உன்னிடம் தோன்ற நீ அனுமதிப்பதில்லை. ஆனால் நீ சாதாரண உணர்வுடன் இருந்திருக்கும் அளவிற்கு, சாதாரண நோக்கு, சாதாரண வாழ்வு, சாதாரண சிந்தனை முறை இவற்றுடன் இணைந்திருக்கும் அளவிற்கு அவை உன்னுள் தோன்றுவது சாத்தியமே. அவை மறந்திருக்கின்றன. ஏனெனில் அவை நீ அடைய கடும் முயற்சி செய்யும் குணங்களுக்கு நேர்மாறானவை. இந்த எதிர்ப்பு இன்னும் இருக்கிறது. நீ அதற்கு மேலே அந்த குணமோ அந்த குறையோ இல்லாதவரை அந்த எதிர்ப்பு இருக்கும். உன்னிடம் ஒரு நற்குணம் உள்ளவரை அதற்கு நேர்மாறானதும் உன்னுள் மறைந்து இருக்கும். நீ அந்த நற்குணத்தையும் அந்த குறையையும் தாண்டி மேலே செல்லும் போதே அது மறையும். தேங்க்யூ. சரி, இது யாராரு எப்படி புரிஞ்சுட்டீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க வசந்தாமா. ஆமா, கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. நம்ம ஒரு சில விஷயங்கள் மத்த பேர் செய்யறத ஒரு தப்புனோ வேற ஏதோ அதுக்கு சொல்லும் போது, நியாயம் பேசுற மாதிரி சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோம் நம்ம அப்படியெல்லாம் செய்யவே மாட்டோம்னு. ஆனா அது ஒரு வகையான ஷோ. அது ரொம்ப அட்டர் ட்ரூத்தா என்னன்னு சொல்ல முடியாது. அது ட்ரூத் இல்லைன்னு இருக்கலாம். அதனால நம்ம கிட்ட வர்ச்சுங்கிறது ரியலி இல்லாத இதுக்கு நம்ம டிசீவ் பண்ணிக்கிறோம் நம்மளே. as if I am so good. அந்த மாதிரி ஒரு அந்த ரைட்டியஸ் ராத் ஒண்ணு எனக்கு வருது. ஓகே, குட். ஓகே, வெரி குட். அப்புறம் வேற யாராவது? பானுப்பிரியா இல்லையா அன்னைக்கு? அம்மா இருக்கேம்மா. இருக்கீங்களா? சரி சரி, ஓகே, நான் பார்க்கல. சரி, ஓகே. வேற யாராவது சொல்ல முடியுமா? ராஜஸ்ரீ, எஸ், சொல்லுங்க. ஆக்சுவலா இது ஹோல் திங் கொஞ்சம் வேகா தான் இருக்கு. couple of key points. One is நமக்குள்ள ஒரு opposition conflict இருக்கும்போது வெளியில எப்படி திங்ஸ் அதை ஒத்து மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. அந்த டிஃபரன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆர்டினரி கான்சியஸ்னஸ். நம்ம ஆர்டினரியா பாக்குறோம். நம்ம அதை கடந்து அதை எப்படி பார்க்கணும்னு தெரியாததுனால sometimes we go through certain suffering or changes அப்படின்னு எனக்கு வேகாதான் புரியுது. ஓகே,
அவ்வளவுதான். ஓகேம்மா, ரைட் ரைட். ஓகே, வேற யாராவது? அம்மா இது அப்கோர்ஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி சொல்லுங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக்கா தான் இருக்கு. பட் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, செல்ஃப் டிசெப்ஷன் அப்படிங்கறத பத்தி பேசும்போது நம்மள நாமளே எப்படி ஏமாத்திக்கிறோம் அப்படின்னும் போது, எஸ்பெஷலி வித் வர்ச்சுஸ், சே சப்போஸ் நாம வந்து யாராவது யாருக்காவது சேரிட்டி கொடுக்கும் போது நாம கொடுத்துருக்கோம், நாம பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, நம்மள நாம சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக அதை பண்ணிருக்கோம். அதுல வந்து நம்ம அது நமக்காக தான் அது. சோ அது வந்து சம் பேர் நம்மளதான் நம்ம ஈகோவை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இததான் ஒருவேளை செல்ஃப் டிசெப்ஷன் கொண்டு வராங்களோ இங்க அப்படின்னு தோணுது. பின்னாடி சொல்றாங்க அந்த இத. கரெக்ட், நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா போயிட்டீங்க. எனிவே ராஜேஸ்வரி சொல்லுங்க. Further to what Priya said, எனக்கு என்ன தோணுதுன்னா, சம்டைம்ஸ் வந்து how people use one's own information. நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துல நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம், ஷேர் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் வந்து அது நமக்கு தெரியாது, நம்ம அவ்வளவு கான்சியஸா நம்ம பேசுறது இல்லை. ஒருத்தவங்களை நம்ம பார்த்தா அப்படியே நம்மள கம்ப்ளீட்டா நம்பி கொட்டிடுவோம். பட் அவங்க வந்து சம்டைம்ஸ் அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ராசஸ் பண்றாங்கன்னு நமக்கு தெரியாது. அது வேற யார் மூலமா வரும்போது நமக்கு தெரியும், ஓ அவங்க அப்படி இன்டர்பிரட் பண்ணிருக்காங்க, அப்படி ப்ரொசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு. சோ அதுதான் நம்ம ஏமாத்திக்கிறோம். இட்ஸ் எக்ஸாம்பிள். நான் சொன்னது வந்து ஒரு எக்ஸாம்பிள். அது என்ன, இதனுடைய விளைவு என்ன, இதனுடைய எஃபெக்ட் என்னன்னு நம்ம தெரியாம இருக்கிறதுனால வர விஷயங்கள்னு எனக்கு தோணுது. நம்மளோட இக்னரன்ஸ். ஓகே, எஸ், ஓகே ஓகே. ராதாராணிமா சொல்லுங்க. ஒரு கபட சன்னியாசி வேடம் மொத்தத்துல பார்க்கும்போது, அதாவது நம்ம வந்து நிறைய நல்ல குணங்களை நம்ம வந்து வளர்த்துக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். சில சமயம் அது வளர்ந்துடுத்துன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது வளர்ந்துடுத்து நினைச்சுக்கிறது ஒரு மாய. அந்த நினைச்சுக்கிட்டு யார்கிட்ட வளராம இருக்கோ அவங்கள வந்து நம்ம எடுத்து அறிவுரை சொல்லுவோம். ஓஹோ, அதுல வேற நம்ம நினைச்சுப்போம், ஆஹா நான் எவ்வளவு அருமையா அவங்களுக்கு எடுத்து சொல்றேன்னு. இதுக்குள்ள எல்லாமே இருக்குமா, எல்லா அதுதான் செல்ஃப் டிசெப்ஷன் இஸ் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. ஓகே, வெரி குட் வெரி குட். எல்லாரோட வியூஸும் ரொம்ப நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. தேங்க்யூ ஆல். இப்ப வந்து இந்த அஃபோரிசம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானதான், நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் டீப்பா போகுது. ஏன்னு சொன்னா நம்ம அது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்ல. ஈவன் தோ நான் வந்து யோகா பிராக்டிஸ் பண்றேன், ஸ்பிரிச்சுவாலிட்டி அது பண்றேன், இது பண்றேன்னு என்ன சொன்னாலும் எஸ் நம்ம வந்து இன்னும் அப்படிதான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இல்ல நான் அப்படி இல்லை அப்படின்னு எதுவும் வெளியே வந்துடுமோ அப்படின்னு ஒரு ஒப்புக்கு வந்து சொல்லிட்டே இருக்கோம். இது வந்து நம்மள நாம ஏமாத்திக்கிறது தான். அது வந்து மதர் கொஞ்சம் நேரடியா சொன்னா நமக்கு மனசு கஷ்டப்படுமோ என்னவோன்ட்டு கொஞ்சம் சுத்தி சுத்தி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்ப இந்த அஃபோரிசம் வந்து பார்க்கலாம் இதுல இருக்கிறத. when I hear of a righteous wrath, righteousனா என்னது, இதுக்கு முதல்ல அர்த்தம் பார்த்துட்டு அப்புறமா இதை நம்ம வந்து படிக்கலாம். righteousனா என்னது? அதாவது டிக்ஷனரியில என்ன சொல்லுதுன்னா, ரைட்டியஸ் அப்படின்னு சொன்னாக்க ஃப்ரீ ஃப்ரம் கில்ட் ஆர் சின் அதுல இருந்து சொல்லுது. அப்படி இல்லைன்னா ஒரு ஒழுக்கத்தின் சட்டத்தை வந்து பின்பற்றுபவர்கள், அவங்கதான் வந்து ரைட்டியஸ், ஆக்டிங் அக்கார்டிங் டு த இன் அக்கார்டன்ஸ் வித் த மாரல் லா, மாரல் ஆர் டிவைன் லா அப்படின்னு சொல்றது. அப்புறம் இன்னொன்னு வந்து ராத். ராத்னா என்னது? இது எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க சண்முகப்பிரியா. பெரும் கோபம். என்ன? பெரும் கோபம் இல்லையாமா? கடும் கோபம், அதாவது உச்சகட்டமான கோபம் அது. சோ அததான் வந்து ராத்ன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து மதரோட ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, நீங்க வந்து மதருடைய 4 அம்சம் படிச்சிருப்பீங்க.
அதுல எந்த அம்சம் இந்த ராத்தோட ஒத்து போகுது? சொல்லுங்க. எஸ், மகாகாளி. வெரி குட். அந்த மகாகாளி அம்சத்தோட இது இந்த ராத் அப்படிங்கிறது ஒத்து போகுது. அது எதனால அப்படின்னு சொன்னா, இந்த கோவப்படுறது அப்படிங்கிறத நாம பொதுவா எப்படி நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இல்ல நான் சாந்த சொரூபி, எனக்கு கோவமே வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ராதாராணி சொல்ற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஆனா அது வெளியில வரும் பொழுது அது வந்துடும் எப்படியோ. ஏன்னா அதெல்லாம் சப்ரஸ் பண்ணி வச்சு அது மேல ஒன்ன பில்டு பண்ணி வச்சிருப்போம். சோ ஒரு நாளைக்கு அது வெளியில வந்துடும். ஆனா இந்த ராத் அப்படிங்கிறது அன்னையினுடைய மகாகாளி அம்சத்தை சொல்லும்போது அது எல்லா குறைகள் இல்லாட்டி ஒழுங்கின்மைகள் இதை எல்லாத்தையும் ஒரு போர் குணத்தோட மாத்துறது அதுக்கானது. இதுல ஒரு கில்ட்டுக்கோ இல்லாட்டி பாவம் அப்படிங்கிறதுக்கோ இதுக்கான ஒரு எந்த இதுவும் அதுக்கு இடம் இல்லை. அதே மாதிரிதான் சிந்தசிஸ்ல கூட சொல்றாரு, ஸ்ரீ அரபிந்தோ சொல்றாரு, இவரை ருத்ரன்னு சொல்லும் போது அது போல சொல்றாரு. ஏன்னா he never mind. அது மாதிரி அதை அவர் அது ஒரு கோபம் இல்லை, அது ஒன்றை அழித்து அதை மாற்றுவதற்காக செய்யப்படும் ஒரு செயலாக அவர் சொல்றாரு. சோ இது பெரிய ஹை லெவல்ல இருக்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஆனா இங்க தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. ஐ ஒண்டர் அட் மேன்ஸ் கெப்பாசிட்டி ஃபார் செல்ஃப் டிசப்ஷன் அப்படின்னு 2வது பார்ட்ல இந்த அஃபோரிசம் வருது. மனிதர்கள் எப்படி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதில் எப்படி திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு ஸ்ரீ அரபிந்தோ கொஞ்சம் சிரிக்கிறார். நமக்கு இல்ல நான் ரொம்ப சாத்வீக குணமுடையவன், எனக்கு கோபம் அப்படிங்கிறதே வராது, அப்படியெல்லாம் நம்மள நாம ஏமாத்திக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே கொந்தளிச்சிட்டு இருப்போம். அந்த நிமிஷத்துல யாராவது நம்ம கையில கிடைச்சா என்ன செய்வோம்? ஓங்கி ஒரே என்ன செய்யணுமோ அடிச்சிடுவோம், இல்லாட்டி ஏதாவது செய்வோம். அது போல அந்த அளவுக்கு அந்த கடும் கோபம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஆனா வெளியில காட்டிக்கொள்ளும் போது அது இல்ல நான் சாந்த சொரூபி, எனக்கு கோபமே வராது அப்படிங்கிற மாதிரி. இது போல நம்ம கிட்ட இருக்கிற எல்லா குணங்களுக்கும் அன்பு அப்படின்னு சொன்னாக்கா வெறுப்பு, இது மாதிரி பல வகையான குணங்களுக்கு எதிரெதிரான குணங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு இத டீப்பா கொண்டு போறாரு. அப்போ அந்த எதிரெதிரான குணங்களை அது நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிறதா ஒரு மேம்போக்காக அதை சொல்லிட்டு அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு நான் அப்படிப்பட்டவன் இல்லை அப்படின்னு நம்மை நாமே இவங்க ராதாராணி சொல்ற மாதிரி ஒரு கபடதாரி வேஷம் மாதிரி ஆயிடுது. அதை நம்ம நாமே எல்லாத்துலயும் அதை ஏமாத்திக்கிறோம். அதுதான் இந்த அஃபோரிசம்ல சொல்ல வர்றாரு. அந்த கடும் கோபம் இல்லாட்டி இது சம்பந்தமான ஏதான விஷயங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அது என்கிட்ட இல்ல, நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளும் இந்த மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கிறது அத சொல்றாரு. When one deceives oneself, one always does it in good faith. அது ஒரு நல்ல காரணத்துக்காக தானே. கோபத்தை வெளிப்படுத்தினா நல்லதா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. ஆமா, கோபத்தை வெளிப்படுத்தினா நல்லது இல்லதான். ஆனா சொல்ல வேண்டிய நேரத்தில் அது சொல்லாமல் இருப்பதும் அது தவறு. அது சொல்ல வேண்டியது தானே. ஆனா சொல்லக்கூடிய விதம் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். அது அவர்கள் அது கோபத்தின் காரணமாக வருவதுதான். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. அதாவது பகவான் ஸ்ரீ அரவிந்தரை அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் ரொம்ப மும்முரமா தேடிட்டு இருந்தது. அவர் தப்பிச்சு இதுக்கு பாண்டிச்சேரி வந்துட்டாரு இறைவனுடைய ஆணைப்படி. ஆனா இங்க வந்தாலும் விடல. இவர் எங்க இருக்காரு, இந்த இந்த இதுக்குள்ள வர முடியல, பாண்டிச்சேரிக்குள்ள அந்த பிரிட்டிஷ்காரங்களால. ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து தேடிட்டே இருந்தாங்க. அப்ப இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி பகவானுக்கு தெரியும். ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா, சாதாரணமா நம்ம போல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்ப பாரதியார் ஒரு நாள் சொல்றாரு, இங்க இருக்கிறது இனிமே
அவ்வளவு நல்லது இல்ல. நம்மள வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி பிடிச்சிடுவாங்க. நம்ம வந்து வேற ஏதோ ஒரு கண்ட்ரி சொல்லுவாரு. நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பேன். இது மதர் வர்றதுக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பார். அதுக்கு வந்து பகவான் வந்து சுவரை நோக்கி திரும்பிக் கொண்டு ஒரு பெரும் கோபத்துடன் நோ அப்படின்னாராம். ஏன் அதை வந்து நேருக்கு நேர பார்த்து சொல்லல அப்படின்னு சொன்னா, அந்த அளவு அந்த உக்கிரம் அது. ஏன்னா இறைவனுடைய ஆணை, அதை நிறைவேற்றணும். அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்போ இந்த ஒரு பிரிட்டிஷ்காரனுக்கு பயந்துட்டு நான் எதுக்கு போகணும் அப்படிங்கிறத. ஆனா அது அவரை நேர பார்த்து சொல்லல. சுட்டெரிக்கும் அளவிற்கு அது அவருடைய அந்த கோபம் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் சுவர் பக்கம் திரும்பிட்டு ஒரு பெரிய சத்தத்துல நோ அப்படின்னு சொன்னாரு. அதே போல இன்னும் ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் பகவானுடைய இந்த சின்ன சின்ன வெளிப்பாடுகள் வந்து சில சந்தர்ப்பங்கள்ல வெளிப்படுது. அதாவது இது வந்து நான் கோபமே படமாட்டேன், நான் கருணாமூர்த்தி அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லல. ஏன்னா அது வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் அந்த காரணத்திற்காக அது வெளிப்படுத்தி ஆக வேண்டும். அப்போ இங்க வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது அப்படிங்கிறது அங்கே இல்லை. ஏன்னு சொன்னா நான் வந்து பெரிய கருணையே வடிவானவன் அப்படின்னு எல்லாம் சொல்றது, அந்த நியாயப்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிறது அங்கே இல்லை. So how does one deceive oneself? இப்ப வந்து இது ஹியூமானிட்டிக்காக செய்யறாங்க, இல்லாட்டி இறைவனுக்காக அதை செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது இதை எப்படி வந்து தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுதல் ஆகும்? I feel like asking you a question myself. அவரை வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். Because your question can be understood in 2 ways. உன்னுடைய கேள்விகளை 2 விதமாக புரிந்து கொள்ளலாம். One can take it in the same spirit of irony and humor. எப்படி ஸ்ரீ அரவிந்த் வந்து ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக ஒரு நகைச்சுவையாக சொல்றாரோ அதே வகையில எடுத்துக்கொள்ளலாம். Has put in his aphorism when he marvels at man's capacity for self deception. இது எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். உதாரணமா வந்து இந்தியாவிலேயோ இல்லாட்டி உலக நாடுகள்லயோ, பெரும்பாலும் இந்தியாவில வந்து இந்த லஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப காமனா நடக்கிற விஷயமா அது போயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து பெரும் தவறாக இருந்த ஒரு விஷயம் காலப்போக்கில் என்ன ஆச்சு, நம்மள நாம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு அதுல வந்து அது வந்து ஒரு பழக்கமா ஆக்கிட்டோம் நம்ம. இது போல பல விஷயங்கள் இந்த தனிப்பட்ட மனிதனிலிருந்து தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு இந்த சமுதாயத்திற்குள் ஊடுருவிய பல விஷயங்கள் இது போல நம்ம பார்க்க முடியும். டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணாம இருக்கிறது, நேரா அப்படியே லெஃப்ட் சைட்ல விட்டுருவான், கார் போயிட்டே இருக்கும், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல விடுவாங்க. அப்ப என்ன பண்றது? சோ இது மாதிரி எதையும் அந்த சில விஷயங்களை எல்லாம் பின்பற்றாமல் அது அப்படியே போறது. சோ இது வந்து நம்மை நாமே இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏமாத்திக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஸ்பீடா போ, இல்லாட்டி வந்து இன்னும் ஓவர்டேக் பண்ணிப்போ அப்படின்ட்டு அந்த ஒரு சிக்னல் போடுறதுக்குள்ள அது போறது. அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து அது என்ன குளோபல் வார்மிங் பத்தி பேசினாலும், புவி வெப்பமயமாதல் பத்தி பேசினாலும், இன்னொரு பக்கம் என்ன செய்யறது, நாம வந்து அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் எல்லா குப்பையும் போடுறது, ஊரெல்லாம் எல்லா விஷயங்களையும் செய்யறது. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்மை நாமே இப்படியே ஏமாற்றி கொண்டு ஒரு பெரிய விஷயத்த வந்து அதுல அவ்வளோ திறமை மனிதனுக்கு. இது வந்து யாரோ ஒருத்தர் செய்யணும், ஒரு குப்பை அள்ளுறவங்க மட்டும்தான் அதை செய்யணும், இல்லாட்டி அது அரசாங்கம் இதை எடுத்து செய்யணும் இப்படின்னு எல்லாம் வேற நம்ம சொல்றது. இத தனி மனிதன் தன்னுடைய கடமையாக இல்லாட்டி தன்னுடைய செயலாக அதை எடுத்துக்கொள்ளாமல் இப்படி அடுத்தவன் மேல பழிய போட்டு தன்னைத்தானே ஏமாத்திக்கிறது. இது வந்து அப்படியே இந்த சமுதாயத்திற்கும் இது போகுது. இது வந்து சாதாரண மனிதன் செய்யக்கூடியது. அப்போ that is to say, you are putting yourself in the place of someone who is deceiving himself and you say, but I am acting in good faith. I always want the good of others, etc. The welfare of humanity to serve the divine
that goes without saying. And how can I be deceiving myself? இது மாதிரி நான் இறைவனுக்காக பணி செய்யும் பொழுது இதை எப்படி நம்மளை நாம ஏமாத்திக்கிறது அப்படின்னு ஒரு சிந்தனை வந்து நமக்கு வருது. அதாவது இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் இந்த உதாரணத்தை சொல்றேன். நான் வந்து இத ஒரு போஸ்டிங்காக சொல்லல. இங்க ஆரோவிலுக்கு வந்து எங்க வேலை செய்யறது அப்படிங்கிறது தெரியல எனக்கு. எதை எடுத்துட்டு செய்யறது அப்படிங்கிறது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. உண்மை வந்து அதுதான். என்ன செய்யணும், எங்க போய் நிக்கணும், எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்போ இத வந்து வழிகாட்டுறது அப்படின்னு சொன்னா யார், எனக்கு தெரியும். சுபாஷ் சாரு, வரதராஜன் சாரு, ஷியாமலாம்மா எல்லாரையும் தெரியும். என்னன்னா நான் யார்கிட்டையும் போய் கேட்கவும் இல்லை. என்ன செய்யறது அப்படிங்கறத நான் கேட்கவும் இல்லை. ஒரு நாள் வந்து இப்படி போனேன். என்னோட ஹஸ்பண்ட் என்ன ஸ்ரீராம்ல என்ன பண்ணாரு, இதுல மாத்திரு மந்திர்ல கொண்டு போய், சரி நீ இங்க போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த கார்டன் ஒர்க்கு கொண்டு போய் விட்டாரு. சரி, ஒரு நாளைக்கு காலையில 3 மணி நேரம் 9ல இருந்து 12 மணி வரைக்கும் செய்யறது அப்படின்னு அது வந்து செய்ய ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் யாரோ வந்து கொண்டு வந்து சாவித்ரி பவன்ல விட்டாங்க. அப்போ இதுல என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா நான் யார்கிட்டையும் போய் கேட்கல. ஆனா நான் என்ன நினைச்சுக்கிறேன், நான் வந்து மதருக்கு நான் வந்து சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு நான் வந்து எனக்குள்ள நானே சொல்லிக்கிறேன். நான் மதருக்கு சர்வீஸ் பண்றேன், இங்க உட்காந்து இதை சர்வீஸ் பண்றேன் அப்படின்ட்டு. அப்புறம் சாவித்ரி பவன்ல வந்து இங்க வந்தேன். அப்புறம் இங்கேயே போயிருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, பெரும்பாலும் என்னை போன்றவர்கள் இது போல 10 பேர் பாக்குற இடத்துல வந்து வேலை செய்யணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு வந்து ஒண்ணுமே ஆக்சுவலா புரியல. பல காலம் இத பத்தின இது இல்லை. ஆனா அந்த வார்த்தைகள் வந்து இப்ப கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பலர் பாக்குற மாதிரி வந்து வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. அதாவது இறைவனுக்கு நான் தொண்டு செய்யறேன் அப்படின்னு எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இப்பதான் கொஞ்ச நாளாதான் புரிஞ்சது எனக்கு, ஒரு 4-5 வருஷமா. ஓ ஆமா, அதுக்கான அர்த்தம் இதுதான் போல இருக்கு. ஒரு சாவித்திரி பவன்னா ஒரு பெரிய இடம், எல்லாரும் வந்து வந்து செல்லக்கூடிய இடம், ஒரு பார்க்கக்கூடிய இடம். அத வந்து நாம மதர்ஷி அரபிந்தோன்னு இருக்கிறோம், அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம் அப்படின்னு அப்புறம்தான் வந்து எனக்கு அதனுடைய அந்த வார்த்தையினுடைய சூட்சுமம் புரிந்தது. இது வந்து ஒரு அறியாமையால ஏற்பட்டதாக இருக்கலாம். ஆனா வந்து என்னை நானே ஏமாற்றி கொண்டதுதான் அதுல வந்து இது முக்கியமானது. ஏன்னா இதை விட எத்தனையோ இதை விடன்னு இல்லை, இன்னும் பல முக்கியமான விஷயங்கள்லாம் இங்க இருக்கு. அதையெல்லாம் வந்து செய்ய தவறிட்டேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரியல. ஓகே, மாத்திரு மந்திரில வேலை செய்யறது மட்டும்தான் மதருக்கு சர்வ் பண்றது அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி சாவித்திரி பவன்ல வேலை செய்யறது மட்டும்தான் மதருக்கு சர்வ் பண்றதா அர்த்தமா? அப்படி ஒரு இது வந்து மைண்ட்ல இருந்ததோ என்னவோ எனக்கு தெரியல. பட் அதை நம்ம இன்னும் ஆழ தோண்டி பார்க்கலையோ என்னவோ. இது மாதிரி மனிதர்கள் வந்து தன்னைத்தானே வந்து ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அது ஏமாற்றிக் கொண்டதுதான் மிச்சம். அதற்கான விளைவுகளும் நமக்கு வந்து பின்னாடி தெரியுது. பட் ஆக்சுவலி there are 2 ways of deceiving oneself. 2 வகை இருக்கு, which are very different. For example, you may very well be shocked by certain things, not for personal reasons, but precisely in your goodwill and eagerness to serve the divine. When you see people behaving badly, being selfish, unfaithful, and treacherous. இதுவும் வந்து நமக்கு சாத்தியம்தான். பல மனிதர்களை வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் இங்க வந்து கிடைக்குது. அப்போ வந்து அவங்கெல்லாம் இப்போ நீங்கெல்லாம் சொல்வீங்க, ஓ நீங்க சாவித்திரி பவன்லயே இருக்கீங்க, அந்த எம்எஸ்சி ஆன்லைன் குரூப்ல சொல்லுவாங்க சாவித்திரி பவன்லயே இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்பெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து நான் சிரிச்சுக்குவேன்.
ஏன்னா அதையே வந்து ஒரு வேலையா எடுத்துட்டு செய்யறோம், அவ்வளவுதான். அதையே ஒரு கர்மயோகமா எடுத்துட்டு செய்யறோம். இந்த கர்மயோகம்ன்ற வார்த்தை கூட தப்புதான். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அதனாலதான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுறது இல்ல. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், சரண்டர் இதெல்லாம் பேசுறதே இல்ல. ஏன்னா இந்த கான்சக்ரேஷன், சமர்ப்பணம் அப்படிங்கிறது கூட அத வந்து முழுமையா செய்யல அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம், தாழ்மையான அபிப்பிராயம். ஏன்னா அது இன்னைக்கு வரைக்கும் கூட அது முழுமையா செய்யல அப்படிங்கிறத இப்பெல்லாம் நான் ரொம்ப அத உணர ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணுது. அது போல பல விஷயங்கள் வந்து நாம அன்னை சொன்னபடி நாம செய்யறது இல்ல. அப்ப என்ன செய்யறோம்? நாம வந்து இங்க வேலை செய்யறோம். அதனால வந்து நம்ம பெரிய ஆளு அப்படிங்கிறத நம்ம நாமே வந்து ஏமாத்திக்கிறோம். ஆனா இத வந்து வேற யார்கிட்டயாவது ஒரு இது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பார்த்தோம்னாக்கா உடனே நமக்கு ஒரு ஷாக் ஆகுது. என்னடா இவங்கள வந்து ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சோமே, ஆனா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு இருக்கும். அதுக்கு பின்னாடி ஏதான ஒரு காரணம் இருக்கலாம். ஒருவேளை அது நமக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஒரு தடவை வசந்தா மாட்ட கோவப்பட்டிருக்கேன் நான். ஞாபகம் இருக்கா? அம்மா எனக்கு அவ்வளவு ஞாபகம் இல்லம்மா கோவப்பட்ட மாதிரி. அது வந்து எனக்கு ஒரு உறுத்தல்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் அப்படிதான் சொன்னேன். வசந்தம்மா வந்து ரொம்ப கேட்டாங்க. திருச்சிக்கு வரணும். ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ அவங்க வரணும், எங்க சென்டருக்கு வரணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து டக்குன்னு சொல்லிட்டேன், இல்ல நான் கல்யாணத்துக்கு வந்தேன், நான் ரிட்டர்ன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு திருச்சிக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்து இன்னைக்கு வரைக்கும் வரல. பட் அந்த சமயத்துல வந்து அது தெரியல. நான் வந்து வேற வேற என்னவோ ஒரு மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்ததோ என்னவோ. சோ அது போல நம்ம வந்து பேசிடுறோம். இது அவங்க என்ன நினைப்பாங்க, இல்லாட்டி அவங்களுக்கு வந்து என்ன இன்டென்ஷனோட அவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா அவங்க அப்படி சொல்ல, ஒரு நாள் இருந்துட்டு போலாமா, திங்கட்கிழமை போலாம், நைட்டு நான் ஏத்தி விட்டுறேன் அப்படின்லாம் அவங்க சொன்னாங்க. பட் நான் வந்து இல்ல நான் முடிஞ்ச உடனே கல்யாணம் முடிஞ்ச உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி. சோ இது போல சில விஷயங்கள் நாம வந்து சொல்லியிருப்போம். அத வந்து நான் சொல்லவே இல்லை, நான் இப்படி நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுதல் அப்படிங்கிற நிலைமை அங்கே வருது. அப்போ இதையெல்லாம் கடந்து போகணும்னா இந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறத தாண்டி இன்னும் கொஞ்சம் மேல போகும்போது இந்த இது மாதிரி குற்றங்கள் குறைகள் எல்லாம் மறைஞ்சிரும். அததான் கடைசியா வந்து இங்க சொல்ல வர்றாங்க. And this opposition still exists until you rise above it and no longer have either the quality or the defect. So long as you have the virtue, its opposite is always latent in you. அது ரொம்ப முக்கியமானது. அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க வெறுப்பும் அங்க இருக்கும் ஒரு ஓரமா. அத வந்து அடியோட எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம். நேத்து சிந்தசிஸ்ல படிச்ச மாதிரி இது வந்து நாம மட்டும் இல்ல, இந்த நம்மளை சுத்தி இருக்கிற பல விஷயங்கள் இதோட சேர்ந்து நாம வந்து ஒரு டிவைனை நோக்கி ஒரு நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம செய்யறோம். சோ அதனால வர்ற இது. ஆனா அதே சமயம் எனக்கு இது இல்ல, இந்த மாதிரி கெட்ட குணங்களே நான் இல்லாத தூய்மையானவள் அப்படின்றத நமக்கு நாமே சொல்லி நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. So long as you have the virtue, its opposite is always latent in you. It is only when you are above both the virtue and the defect that it disappears. அந்த குறைகள் அதே சமயம் இதுவும், இது ரெண்டும், இந்த நல்ல குணம் நற்குணம் ரெண்டையும் தாண்டி இதுக்கு மேல போகும் பொழுதுதான் நாம வந்து இது மாதிரி மதரை வந்து நிறைய பேர் மதர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஸ்ரீ அரபிந்த கிட்ட போய் சொல்லுவாங்க, நேற்று மதர் என்னை வந்து இப்படியே முறைச்சிட்டே இருந்தாங்க, சிரிக்கவே இல்லை, என்னை பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு எல்லாம் போய் ஸ்ரீ அரபிந்த கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்றது, நம்ம கிட்ட இருக்கிற எதையோ ஒண்ணு அன்னை தன்னுடைய பார்வையால நீக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா நம்ம மேலோட்டமாவே இது எல்லாத்தையும் பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து நிஜம். சொல்லுங்க வசந்தம்மா.
அம்மா நீங்க முன்னால மென்ஷன் பண்ணினீங்க, இத சொன்னீங்க. அந்த 2 சன்னியாசி போறாங்க, காட்டாற்று வெள்ளம் வருது. ஆமா அந்த லேடிய ஆமா ஒருத்தர் கொண்டு அந்த பக்கம் விட்டுட்டு அண்ட் ஆமா ஹி ஃபர்காட் ஆல் அபௌட் இட். அவர் அத பத்தி ஆமா மனசுல வச்சுக்கவே இல்ல. எஸ் பட் அந்த இன்னும் ஒருத்தர் ரொம்ப உறுத்தலா அத ரொம்ப தூரம் கொண்டு போயிட்டு, அப்புறம் வந்து நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, அது நம்ம சன்னியாச தர்மத்துக்கு நல்லதா அப்படின்னு வெளியில சொல்றாரு. ஆமா அப்ப இவரு வந்து நான் அத அப்பவே விட்டுட்டேன், நீ தான் அத மனசுல வச்சிருந்திருக்க அப்படின்னு சொல்றாருல. அதுதான் அது சுமந்துகிட்டே இருக்கும். இங்க சேருது இல்ல. எஸ் ரைட். ஓகே தேங்க்யூ. அடுத்தது யாரு வாசிக்கிறீங்க? அடுத்த ஒரு 2 பேரா படிக்கட்டுமாமா? படிங்கம்மா மீரா. So, இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், நான் சொன்னது இது வரைக்கும் புரிஞ்சதா? ஏதாவது புரிஞ்சதா? புரிஞ்சதுன்னா கை மட்டும் தூக்குங்க. ராஜேஸ்வரி புரிஞ்சதா? புரிஞ்சுது. பட் ஐ ஹேவ் அ கொஸ்டின். சொல்லுங்க. வந்து இந்த ரைஸ் அபவ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, நம்ம வந்து ஆமா அந்த ரைஸ் அபவ் எப்படி பண்றதுன்னு, what are the ways one can really do that? அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்டலா எதையும் பார்க்க கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து உதாரணத்துக்கு ஷேர்பிந்தோ சொல்லுவாரு, யாருக்கும் ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. என்னது இப்படி சொல்றாரு, ஹெல்ப் பண்ணாதயா அப்படின்னாக்கா, அது வந்து ஒரு காமனா வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்ணி சொல்றாரு. இப்போ பானுப்பிரியா இந்த இதுல தொடக்கத்துல சொன்ன மாதிரி சில சேரிட்டி எல்லாம் வந்து ஆமா ஒரு சேரிட்டி எல்லாம் நம்ம செய்யும் போது என்ன பண்ணுவோம், நான் செஞ்சுட்டேன், நான் இதை வந்து உருவாக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு அதுல தற்பெருமை தான் வருமே தவிர அதுல உண்மையான அன்பு அப்படிங்கிறது அதுல இருக்கானா இல்லை. சோ அதே சமயம் ஒரு உதவி செஞ்சுட்டு அப்புறம் வந்து உன்னை எதிர்பார்க்கறது, அவங்கள்ட்ட இருந்து ஒரு அப்ரிசியேஷனோ இல்லாட்டி இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கறது, அதுவும் வந்து உண்மையான உதவியும் கிடையாது. அதனால இது போல பல படிகள் அதுல இருக்கு. அது வந்து நமக்கு தெரியறது இல்ல. ரொம்ப டீப்பா போனாதான் இதெல்லாம் வந்து தெரியும், எப்படி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ரியாக்ட் பண்றோம் அப்படின்னு. அப்புறம் அதே சமயம் சிலர்கிட்ட வந்து சில தவறுகளை வந்து நம்ம சொல்றது, ஐயோ அவன் அப்படி நடந்துட்டான் இப்படி நடந்துட்டான். ஆக்சுவலா அது வந்து அந்த டிஃபெக்டையும் நாம வந்து பார்க்க கூடாது. ஏன்னா அதற்கான காரணம் எல்லாம் நமக்கு தெரியாது, ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க. மதர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது இருக்க வேண்டிய இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதையெல்லாம் கடந்து இன்னும் கொஞ்சம் மேல இருந்து பார்க்கும் போதுதான், ஐ மீன் அந்த சூப்ராமெண்டல் ஒரு அந்த பார்வையில பார்க்கும் பொழுதுதான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது கெட்டது எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஆமா ஓகே இது இப்படிதான் இருந்திருக்கு, அதோட வந்து அதை விட்டுடணும், அவ்வளவுதான். அப்ப இது மறைஞ்சு போயிடும். நாம ஏமாத்திக்கிற விஷயமும் கிடையாது, அடுத்தவர்களை சுட்டி காட்டுறதும் கிடையாது, நாம பெருமைப்பட்டுக்கிறதும் கிடையாது, அதுல எதுவுமே இல்லை. அம்மா நான் தேங்க்யூ ஃபார் கிரேட் எக்ஸ்பிளனேஷன். அதுல இன்னொன்னு போட்டிருக்காங்க பாருங்க, they exist latently, they are reverse of qualities you are striving to attain. அப்படின்னா நம்ம வந்து அந்த பியூரா நம்ம டிவைனா பண்றோம், ஆனா அதுக்கான ஆப்போசிட்டும் இருக்கு. ஸோ அதையும் நம்ம அந்த உள்ளுணர்வு எல்லாத்தையும் நம்ம கடந்து போகணுங்கிறதுதான் இந்த பகவான் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா நான் எப்பயுமே நல்லவளும் கிடையாது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வாஸ்தவம் தானே. இப்ப வந்து எல்லாருக்கிட்டையும் அன்போடவா இருக்கோம் நம்ம, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப அதே சமயம் இப்ப வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிலிஜியன்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படியே பெருக்கிட்டே போவாங்க, கரெக்டா பெருக்கிட்டே போவாங்க. அப்ப வந்து நாங்க எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்கல அப்படின்ற ஒரு கான்செப்ட் அது. ஆக்சுவலா அப்படியாவா இருக்கு. நாம சுவாசிக்கும் போது எத்தனையோ வந்து இறந்து போயிடுது, இல்லாட்டி எத்தனையோ இதை வந்து நம்ம கொல்றோம், சாப்பிடுறதுல கூட ஒரு இதெல்லாம் நம்ம செய்யறோம் இல்லையா. ஆனா அதை எப்படி நம்ம சொல்ல முடியும், அதை வந்து ஒரு பெரிய வச்சும் நம்ம எப்படி சொல்ல முடியும். சோ அதுதான், இது எல்லாத்தையும் கடந்து போகணும். ஏன்னா எல்லாமும் சேர்ந்ததுதான் இந்த உலகம் இல்லையா, அத்தனையும் சேர்ந்தது. சிலர் சொல்லுவாங்க நான் வீகன் அப்படின்பாங்க,
என்ன பண்றது, ரீசெண்டா தானே வீகன் ஆனீங்க, அதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்குள்ள போச்சு தானே. இப்ப எப்படி அதை வந்து வீகன் எப்படி சொல்றது? நான் வந்து ஒண்ணுமே நான் இதெல்லாம் தொடவே மாட்டேன் அப்படின்னாக்க இட்ஸ் ஆல் ரைட், உனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான், அதோட அதை விட்டுட வேண்டியதுதான். அதுக்காக அதை வந்து பெருமைப்பட்டுக்கிறதோ, நான் வந்து நல்லவான்னு நம்மளை நாம ஏமாத்திக்கிறதோ அது ஒண்ணும் இல்லை இல்லையா? பிறந்ததுல இருந்தே அப்படியே வீகனாவா இருந்துட்டோம். அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லிட்டே போலாம். தேங்க்யூ. அடுத்தது மீரா வாசிங்கம்மா. வசந்தம்மா. அம்மா நீங்க இப்ப தற்செயலா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்தீங்கம்மா. என்னன்னா மதரும் சொல்றாங்க இல்லையா, பி குட் ஃபார் த சேக் ஆஃப் பீயிங் குட். இந்த ஒரு ஷோ மாதிரி அதை எடுத்துக்க வேண்டாம். நான் ரொம்ப நல்லவ பாருன்னு யாருக்கோ சொல்றதுக்கு நம்ம செய்யறது இல்ல. ஆனா அது நம்ம கிட்ட இன்ஹேரண்டா இருக்கிற டிஃபெக்ட் இல்ல. ஓ ஐ எம் குட் இன் தட்ங்கிறத ஒரு விதமான ஈகோவா தான் நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். ஆமா ஆமா, அப்படிதான் டெவலப் பண்ணிக்கிறோம். ஒளி பொருந்திய பாதையில நம்ம படிச்சோம்னு நினைக்கிறேன். சண்முகப்பிரியாவுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லவனாக அதெல்லாம் சொல்லி இருக்காங்கல்ல அந்த இடத்தோட. ஆமா சாரிமா, நல்லவனாக இருப்பதற்காகவே நல்லவனாக இருன்னு படிச்ச மாதிரி ஞாபகம். அதேதான், நல்லவனாக ஆகிவிடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நல்லவனாவே ஆயிடு, நல்லவனாக இருக்காத, நல்லவனாவே ஆயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் அது மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணமா குழந்தைங்களை வந்து வீட்டுல அடிச்சு கிடிச்சு அவங்களை வந்து யாராவது வந்தானாக்கா நீ வணக்கம் சொல்லணும், அது சொல்லணும், இது சொல்லணும்னு ஏதோ இது மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அவங்களுக்கு உள்ளூர வந்து பிடிக்காது. ஆனா அவங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஓ நல்லபடியா பசங்களை வளர்த்துருக்காங்க அப்படின்னு. அது பார்த்தா பின்னாடி போய் திட்டிட்டு இருக்குமா இருக்கும் இல்ல, இன்னும். சோ இது மாதிரி எல்லாம் பல பல விஷயங்கள் இது வந்து எல்லாத்தையும் அப்படி வெளியில காட்டிக்கிறதுக்காக நம்மை நாம ஏமாற்றிக் கொள்வதற்காக செய்யறது இதெல்லாம். I think it's okay. Meera Vasima. Yes, Amma. So this kind of indignation that you feel comes from the fact that you are not altogether above it. You are at the stage where you thoroughly disapprove and could not do it yourself. Up to that point, there is nothing to say unless you give a violent outer expression to your indignation. If anger intervenes, it is because there is a complete contradiction between the feeling you want to have and you react to others. And how you react to others. Because anger is a deformation of the vital power, an obscure and wholly unregenerated vital, a vital that is still subject to all the ordinary actions and reactions. When this vital power is used by an ignorant and egoistic individual will, and this will meets with opposition from other individuals' wills around it, this power, under the pressure of opposition, changes into anger and tries to obtain by violence what cannot be achieved solely by the pressure of the force itself. Besides, anger, like every other kind of violence, is always a sign of weakness, impotence, and incapacity. And here, self-deception comes solely from the approval given to it or the flattering epithet attached to it, because anger can only be something blind, ignorant, and asuric, that is to say, contrary to the light. Thank you, ma. Thank you, ma. தமிழ்ல யாராவது வாசிங்க. உமா வாசிங்களா? உமா புக் இல்லையா? உமா ஸ்ரீனிவாசன், பவானி வாசிங்க. ஆகவே இது போன்ற சினம் வர காரணம் நீ முற்றிலுமாக அதை தாண்டி மேலே செல்லாதிருப்பதுதான். அதை சிறிதும் ஏற்க முடியாத, உன்னால் அதை செய்யவே முடியாத கட்டத்தில்
இப்பொழுது நீ இருக்கிறாய். அதுவரை பாதகமில்லை. உன்னுடைய சினத்தை வெளிக்காட்டினால் அதுதான் தவறு. கோபம் குறுக்கிடுகிறதென்றால் அதற்கு காரணம் நீ உன்னிடம் இருக்க வேண்டுமென்று நினைக்கும் உணர்ச்சிக்கும் பிறர் விஷயத்தில் உனக்கு எவ்வித எதிர்வினை ஏற்படுகிறது என்பதற்கும் இடையே உள்ள முழு முரண்பாடே ஆகும். ஏனெனில் கோபம் பிராணசக்தியின் வக்கரித்த வடிவம். அது இருளடைந்த, சிறிதளவும் திருந்தாத, எல்லாவித சாதாரண செயல்களுக்கும் எதிர் செயல்களுக்கும் உட்பட்ட பிராணன். இந்த பிராண ஆற்றல் அஞ்ஞான நிலையிலுள்ள அகங்கார தன்மை கொண்ட தனிப்பட்ட இச்சா சக்தியால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த இச்சா சக்திக்கு சுற்றியுள்ள தனிப்பட்ட இச்சா சக்திகளிடமிருந்து எதிர்ப்பு வருகிறது. இந்த ஆற்றல் எதிர்ப்பின் அழுத்தத்தால் கோபமாக மாறுகிறது. பிராணசக்தியின் அழுத்தத்தால் மட்டுமே அடைய முடியாததை வன்முறையில் பெற முயல்கிறது. மேலும் எல்லா வகையான வன்முறையைப் போல் கோபமும் பலவீனத்தின், ஆற்றலின்மையின், திறமையின்மையின் அடையாளம் ஆகும். இங்கே கோபப்படுபவன் தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்வது அதற்கு அளிக்கப்படும் அங்கீகாரத்திலிருந்தே, அதற்கு கொடுக்கப்படும் போலி புகழ்ச்சியான அடைமொழியிலிருந்தே வருகிறது. ஏனெனில் கோபம் குருட்டுத்தனமான, அறிவற்ற, அசுரத்தன்மை கொண்ட ஒன்றாகவே, அதாவது ஒளிக்கு எதிரானதாகவே இருக்க முடியும். தேங்க்யூ. இது புரியும் நினைக்கிறேன். So this kind of indignation that you feel comes from the fact that you are not altogether above it. ஏன்னா இது மாதிரி எப்ப வருது அப்படின்னா, நம்ம இதுல இருந்தெல்லாம் இன்னும் மேல போகல அப்படிங்கிறதுல இருந்துதான் வருது. You are at the stage where you thoroughly disapprove and could not do it yourself. இத நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதனால இதை செய்ய முடியாது. இப்போ மதர் ஒரு குழந்தைக்கு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை ரொம்ப எல்லாரையும் அடிச்சிடும், திடீர்னு கையை ஓங்கிடும். அப்ப எல்லாரும் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, இது என்ன பண்றது அப்படின்னு தெரியல. மதர் கிட்ட போய் சொன்னாங்க ஆசிரம் ஸ்கூல்ல. அப்ப மதர் அந்த குழந்தைய கூப்பிட்டு 2 விதமா சொன்னாங்க. ஒண்ணு, எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்ப அது அந்த ட்ரௌசர் பாக்கெட்டுக்குள்ள அது கையை விட்டுக்கணும். சோ அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன பாசிட்டிவா என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா, அந்த குழந்தைக்கு ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அதாவது கிளாஸ் லீடர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணான், எல்லாரையும் இப்ப மேய்க்கணும். இப்ப இவன் சேட்டை செய்ய முடியாது, கோவப்பட முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது, எல்லாரையும் பார்க்கணும். சோ இது மாதிரி அதையே எப்படி ஒரு பாசிட்டிவா மாத்த முடியும் அப்படிங்கிறதும் அதுல மதர் சொல்லி கொடுத்தாங்க இது எல்லாத்தையும். சோ இது ஆசிரம் ஸ்கூல்ல நடந்த பல அங்க டீச்சர்ஸ் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அன்னை வழிகாட்டினாங்க இது மாதிரி. So you are at the stage where you thoroughly disapprove and could not do it yourself. இது நம்மளால ஏத்துக்க முடியாது, அதுதான் இதுல மெயினானது. Up to that point there is nothing to say unless you give a violent outer expression to your indignation. இதை நம்ம ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதோட நம்ம போயிட்டோம்னாக்கா பரவாயில்ல. ஆனா அதுவே ஒரு வயலன்ஸா மாறும். நம்ம பெரிய இதெல்லாம் பாக்குறோம், பெரிய பெரிய கலவரங்கள்லாம் பாக்குறோம். என்னன்னா ஒருத்தர் ஒண்ணு பேசுவாங்க, அதுக்கு அந்த ஒரு வைட்டாலிட்டியை தூண்டி விட்டுடுவாங்க அந்த கூட்டத்துக்கு. அப்ப எல்லாரும் ஒருத்தன் அடுத்தவனை அடிக்கிறது, இதெல்லாம் அப்படிதான் அந்த வயலன்ஸ் கிரியேட் ஆகும். பல இடங்கள்ல பல அனுபவங்கள் நீங்க நியூஸ் பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. சும்மா ஒரு சின்ன ஒரு செயல் ஒருத்தவங்க தூண்டி விட்டுடுவாங்க. அதாவது அந்த 2 பார்ட்டிக்கும் சம்பந்தமே இல்லாதது, அது மற்றவர்களை எல்லாம் பாதிக்கும். அது அந்த வயலன்ஸ அது தூண்டி விட்டுரும். அதனாலதான் இங்க சொல்றாங்க, தனிப்பட்ட நபருக்கு அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் இட்ஸ் ஓகே. ஆனா அந்த எதிராளியோட அந்த வைட்டாலிட்டியும் சேர்த்து இவங்க
ஈஸியா அஃபெக்ட் ஆயிடுறாங்க. அதனாலதான் அந்த ஸ்டெப் பேக் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தவங்களுடைய வைட்டாலிட்டியில வந்து மாட்டிக்க கூடாது எப்பயுமே. அது எதுவா இருந்தாலும் சரி, நல்லதோ சரி கெட்டதோ சரி, ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த 2 இதுலயும் நம்ம வந்து மாட்டிக்க கூடாது. If anger intervenes, it is because there is a complete contradiction between the feeling you want to have and how you react to others. அந்த ஒரு முரண்பாடான அந்த ஃபீலிங் தான். ஐயோ நமக்கு இது வந்துடக்கூடாது, நம்ம வந்து ஒண்ணு நல்லவனாவே இருக்கணும் அப்படின்னு ஏமாத்திக்கிறது. உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். அப்படி இல்ல அதையும் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தவனுடைய கோபத்தின் தாக்கம் வந்து நமக்கு வந்துடக்கூடாது. Because anger is a deformation of the vital power, an obscure and wholly unregenerated vital. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிராண சக்தி அது. A vital that is still subject to all the ordinary actions and reactions. அந்த கோபங்கிறது அவ்வளோ ஒரு மோசமானது. பல கொடுமையான விளைவுகளையும் அது ஏற்படுத்திடும். ஏன்னா அந்த உணர்ச்சி வசப்பட வச்சிடும் அது. அதான் அதுல இருக்கிறது. So when this vital power is used by an ignorant and egoistic individual will, and this will meets with the opposition from other individual wills around it, this power under the pressure of opposition changes into anger and tries to obtain by violence what cannot be achieved solely by the pressure of the force itself. அது எப்படி ஒரு இதுவா அது மாறுது அப்படிங்கிறத வந்து மதர் இங்க சொல்றாங்க. அதனால அதை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். பகவான் பேசும்போது புத்தர்பாரா ஸ்பீச் கொடுக்கும்போது 10,000 பேர் அங்க கூடியிருந்தாங்க. அந்த காலத்துல மைக்கு ஸ்பீக்கர் பெருசா வசதி கிடையாது. ஆனாலும் அவருடைய பேச்சை அமைதியாக, அந்த ஒரு குண்டூசி விழுந்தா சத்தம் கேட்குமா, ஒரு மூச்சு விட்டா சத்தம் கேட்குமா, அந்த அளவுக்கு அமைதியோட அவருடைய அந்த சொற்பொழிவை வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சாந்தியை கூட அது போல பரவ செய்ய முடியும். இது வந்து இதனுடைய அந்த கோபத்தின் அந்த அடுத்த பக்கம் சொல்ல முடியாது. இது வந்து உயர்வான பக்கம். அதனுடைய ஆப்போசிட் குணமா இருந்தா கூட இது உயர்வான குணம். அதை வந்து எப்படி அது ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த இடத்துல அப்படிங்கிறத அந்த இதுல எழுதியிருக்காரு. சோ அது அவருடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கலாம். Besides anger, like every other kind of violence, is always a sign of weakness. இப்போ கோவப்படுறது அப்படிங்கிறது அது ஒரு பலவீனம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு திறனின்மை, அதுவும் நமக்கு தெரியும். And here self-deception comes solely from the approval given to it or the flattering epithet attached to it, because anger can only be something blind, ignorant and asuric, that is to say contrary to the light. அந்த கோபம் என்பது இருளான ஒன்று, ஒளிக்கு எதிரான ஒன்று. சோ அதை வந்து நாம புரிஞ்சுக்கணும். அந்த கோபத்துல போய் நாம வந்து மாட்டிக்க கூடாது. அதுதான் அத முந்தின பேராகிராஃப்ல சொல்றாங்க. நம்மளை சுத்தி இருக்கிற அதோட போய் நாம மாட்டிக்கூடாது. இப்போ வந்து உதாரணமா சீரியல் பாக்குற வழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னா, டிவி சீரியல்ல ஒண்ணு கூட உருப்படி கிடையாது இல்லையா? ஆனா அதை பார்த்தா என்ன ஆகுது, அப்படியே அதுலயே வந்து போயிடுவோம். முன்னாடி எல்லாம் பல இதுல பார்த்தனாக்கா தேம்பி அழுவாங்க எல்லாம் சேர்ந்துட்டு. அது ஏன் அப்படின்னா இது மாதிரியான இந்த வைட்டாலிட்டினால வரக்கூடிய ஒன்று. இது வந்து சாவித்திரியில ஒரு அற்புதமான பேசேஜ் பார்க்க முடிந்தது. அது வேணா உங்களுக்காக வாசிக்கிறேன் நானு. சாவித்திரி புக் இருந்தா எடுத்துக்கலாம். இது வந்து 209ல வருது. இந்த ராத்தை பத்தி அவர் அதுல சொல்றாரு. இது வந்து புக் 2 Canto 7ல வருது. Inconscient traders in bundles of contraries. Inconscient traders in bundles of contraries. அதாவது இது வரைக்கும் சொன்னது இது அப்படியே இந்த சாவித்திரி லைன்ல இருக்கு. ஆச்சரியமா இருந்தது. They did what in others they would
persecute. When their eyes looked upon their fellows' vice, and indignation flamed. இந்த அஃபோரிசமா அப்படியே இருக்கு இதுல, இந்த சாவித்திரி லைன்ல. And indignation flamed, a virtuous wrath, oblivious of their own deep hid offense. Mob-like, they stoned their neighbor caught in sin. அப்படியே சொல்றாங்க. இந்த அஃபோரிசம்ல இருக்கிறத அப்படியே பகவான் எழுதியிருக்காரு. பக்கம் 209. கிடைச்சதா? யாராவது வச்சிருக்கீங்களா சாவித்திரி புக்கு? இன்கான்சியன்ட் ட்ரேடு நான் பார்த்துட்டேம்மா. பாத்தீங்களா? ஓகே. கீழே இருக்கு 209வது பக்கத்துல கீழே இருக்கு 275வது லைன். இன்கான்சியன்ட் ட்ரேடர்ஸ் இன் bundles of contraries, they did what in others they would persecute. When their eyes looked upon their fellows' vice, and indignation flamed, a virtuous wrath, oblivious of their own deep hid offense. Mob-like, they stoned a neighbor caught in sin. My God, எப்படி அது descent into nightல வருது. ஸோ அப்படித்தானே நம்ம இருக்கோம். நமக்குள்ள எங்க போய் ஏன் அந்த கேண்டோ டைட்டில சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, பகவான் அவ்வளவு டீப்பா கீழே இறங்கி போய் என்னதான் இருக்கு நமக்குள்ள அப்படிங்கறத அவ்வளோ தூரம் பார்த்திருக்காரு. அதுக்காக வேண்டிதான் அந்த கேண்டோவோட டைட்டிலையும் சொன்னேன். ஓகே, அடுத்து பேரா வாசிங்க யாராவது. வாசிங்க ராதா. தேங்க்யூ மா. But this is still the best case. There is another one. There are people who, without knowing it, or because they want to ignore it, always follow their personal interests, their preferences, their attachments, their conceptions. People who are not wholly consecrated to the divine and who make use of moral and yogic ideas to conceal their personal impulses. But these people are deceiving themselves doubly. Not only do they deceive themselves in their external activities, in their relation with others, but they also deceive themselves in their own personal movement. Instead of serving the divine, they serve their own egoism. And this happens constantly. They serve their own personality, their own egoism, while pretending to serve God. Then it is no longer even self-deception, it is hypocrisy. Yes. அடுத்த பேரா படிக்கட்டுமாம்மா? படிச்சு முடிச்சிருங்க எல்லாத்தையும். ஓகேம்மா. This mental habit of always endowing everything with a very favorable appearance, of giving a favorable explanation to all movements, sometimes it is rather subtle, but sometimes it is so crude that nobody is deceived except oneself. It's a habit of excusing oneself, the habit of giving a favorable mental excuse, a favorable mental explanation to everything one does, to everything one says, to everything one feels. For example, those who have no self-control and slap someone's face in great indignation would call that an almost divine wrath. It's amazing, this power of self-deception. The mind's skill in finding admirable justification for any ignorance, any stupidity, whatsoever. This is not an experience that comes only now and then. It is something which you can observe from minute to minute. And you usually see it much more easily in others. Correct. But if you look at yourself closely, you catch yourself 1,000 times a day, looking at yourself just a little indulgently. Oh, but it is not the same thing. Besides, it's never the same for you as it is for your neighbor. Okay. Thank you, ma. Thank you. ஒரு நிமிஷம் இது வரேன் நானு. தமிழ் பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்கம்மா கொஞ்சம். 97மா. 97ல 2வது இருந்த போதிலும். நன்றிங்கம்மா.
அம்மா அப்பயே உங்களை படிக்க சொன்னாங்க. படிக்க ஆரம்பிக்கிறீங்களா நீங்க? உமாமா நான் படிக்கிறேம்மா. நீங்க படிங்க. படிக்கட்டுமா இல்ல அவங்க வந்தப்புறம் படிக்கலாமா? இல்ல நீங்க படிங்கம்மா. எப்படி அம்மா விளக்கம் தான். சரி. இருந்த போதிலும் இது உள்ளத்துக்குள் நல்ல வகையானது. இன்னொரு வகை உள்ளது. சில மனிதர்கள் தங்களை அறியாமலே அல்லது அதை பொருட்படுத்த கூடாது என்று அவர் விரும்புவதால் எப்பொழுதும் தங்களுடைய சொந்த நலனையே, சொந்த விருப்பங்களையே, சொந்த பற்றுகளையே, சொந்த கருத்துக்களையே பின்பற்றுவார்கள். அவர்கள் தங்களை முழுவதுமாக இறைப்பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அல்லர். ஆனால் தங்களுடைய சொந்த தூண்டுதல்களை மறைக்க அறநெறி கருத்துக்களை அல்லது யோக கருத்துக்களை பயன்படுத்துவார்கள். இந்த மனிதர்கள் இரட்டிப்பாக தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். தங்களுடைய புற செயல்களில் மற்றவர்களுடன் தங்களுக்குள்ள உறவில் மட்டும் அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்ளவில்லை, தங்களுடைய சொந்த இயக்கத்திலும் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு பதிலாக தங்களுடைய சொந்த அகங்கார எண்ணத்திற்கே தொண்டு செய்கிறார்கள். இது இடைவிடாமல் நடக்கிறது. அவர்கள் தங்களுடைய ஆளுமைக்கே, தங்களுடைய அகங்கார எண்ணத்திற்கே தொண்டு செய்து கொண்டு இறைவனுக்கு தொண்டு செய்வதாக பாசாங்கு பண்ணுகின்றனர். அப்படி செய்யும் போது அது தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்வதல்ல, அது கபடம். அடுத்த இதுவும் படிக்கணுமா? ஃபுல்லா படிச்சிருங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல போர்வையை போர்த்திவிடும் இந்த மனதின் பழக்கம் எல்லா இயக்கங்களுக்கும் தனக்கு சாதகமான ஒரு விளக்கத்தை கொடுத்துவிடும். இந்த பழக்கம் சில சமயம் சிறிது நுட்பமாக இருக்கும், ஆனால் சில சமயங்களில் அப்பட்டமாயிருக்கும். அப்பொழுது தான் ஏமாற வேண்டுமே தவிர வேறு யாரும் அதனால் ஏமாற மாட்டார்கள். தன்னுடைய தவறுகளுக்கு சாக்கு போக்கு சொல்லிக் கொள்ளும் பழக்கம் மனதை கொண்டு ஒரு நல்ல சாக்கு போக்கு சொல்லிக் கொள்ளும் பழக்கம். தான் செய்வதற்கெல்லாம், தான் உணர்வதற்கெல்லாம் தனக்கு சாதகமாக உள்ள ஒரு விளக்கம் கொடுக்கும் பழக்கம் இது. உதாரணமாக, தன்னை அடக்க முடியாமல் பெரும் சீற்றத்தில் ஒருவனை முகத்தில் அறைந்து விடுகிறவர்கள் அதை கிட்டத்தட்ட தெய்வ கோபத்தின் நிலைக்கு உயர்த்தி விடுவார்கள். இது பெரும் வியப்பு. தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ளும் இந்த திறன் எந்த அறியாமையாக இருந்த போதிலும், எந்த மடத்தனமாக இருந்த போதிலும் அதற்கு அற்புதமான ஒரு நியாயத்தை கண்டுபிடித்து விடுகிற மனதின் இந்த திறமை இருக்கிறதே, இது பிரமாதம். அது அவ்வப்போது வரும் அனுபவம் அல்ல. இதை நீ ஒவ்வொரு நிமிடமும் பார்க்கலாம். மற்றவர்களிடத்தில் இதை இன்னும் மிக எளிதாக பார்ப்பாய். ஆனால் நீ உன்னையே சற்று கவனமாக உற்று நோக்கினால் ஒரு நாளில் 1000 தடவை மிகவும் செல்லத்தனமாக, ஓ, ஆனால் என்னிடம் காணப்படுவதும் அதுவும் ஒன்றல்ல என்று நீ சொல்லிக் கொள்வதை காணலாம். மேலும் உன் விஷயமும் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் விஷயமும் ஒருபோதும் ஒன்றாய் இருப்பதில்லை. நன்றிமா. தேங்க்யூமா. சோ இது நமக்கு புரியுது இல்லையா? ஏற்கனவே முதலே பார்த்தோம். இந்த அப்போரிசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காந்திமதி ஒண்ணு சொன்னாங்க. காந்திமதி, அதை ரிப்பீட் பண்றீங்களா எல்லாருக்கும்? சொல்லுங்க. கேக்குறேம்மா. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க முதல்ல? இந்த வகுப்பின் தொடக்கத்துல என்ன சொன்னீங்களோ அது சொல்லுங்க. எனக்கு மறந்து போச்சு. மறந்து போச்சா? என்னமா சொன்ன? இந்த அஃபோரிசம படிக்கும் பொழுது கூட ஒரு நாளைக்கு எத்தனை முறை இது போல இருக்கிறோம், எத்தனை முறை நம்மளால
ஏமாத்திட்டு எல்லாத்துக்கும் வந்து ஆமா நம்ம இது மேல அன்பா இருக்கோம், இப்படி செய்யறோம் அப்படி செய்யறோம்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம். எவ்வளவு முறை நம்மள நாம ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு ஏமாத்திக்கிறோம். பாக்கா இருந்தது அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. ஆமாமா, சின்ன வயசுல இருந்து எத்தனை பேரை ஏமாத்திருக்கோம்னு இன்னைக்கு நான் நினைச்சு பார்த்தேன். அததான் வந்து இங்க ஞாபகப்படுத்தினேன் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் வேற யாராவது சொல்ல முடியுமா? அம்மா அவங்க வந்து you meet yourself like that 1000 times a day போட்டிருக்காங்க. That is so true. ஒரு நாளைக்கு 1000 அப்போ எத்தனை 1000 தடவை பார்க்கலாம். நம்மள நாமே ஏமாத்திக்கிறத எவ்வளவு பார்க்கலாம் இல்ல? ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஆமா, இதெல்லாம் நான் செய்யறதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எவ்வளவு நாள் வந்து நம்மள பார்த்தாதான் தெரியும் அதெல்லாம். ஓகே, இது வந்து எல்லாத்தையும் ஒரு அமைதியோட அத்தனையும் மதர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டு நம்ம கடந்து போக வேண்டியதுதான். ஏன்னா இது வந்து நம்மளால மட்டுமல்ல, இது பலவிதமான விஷயங்கள் நமக்கு வருது. நம்மளை சுற்றி நம்ம சுற்றி இருப்பவர்கள், நம்முடைய இந்த உலகம், இந்த சூழ்நிலை, இந்த பிரபஞ்ச இயற்கை அத்தனையும் சேர்ந்துதான் இந்த மனுஷனுடைய ஒரு இது மாதிரி எல்லாம் நடக்குது. அதாவது நேத்து படிச்ச பேஜ் நம்பர் ஞாபகம் இருக்கா சிந்தசிஸ்ல வசந்தாமா? 76 77 அந்த இடமா? 36 76 இல்ல 76 77 76 77 அதுல ஒரு இதுக்கு ஏத்த ஒரு போர்ஷனை வாசிங்க பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன் வேணாக்கா. 76ல சிந்தசிஸ் ஆஃப் யோகா பேஜ் நம்பர் 76. இத வந்து இந்த ஒரு சின்ன போர்ஷன் உங்களுக்காக வாசிக்கிறேன். A large part comes to us from others or from the environment, whether as raw material or as manufactured imports. அதாவது அவருக்கே உள்ள ஒரு நகைச்சுவை. ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கிற ரா மெட்டீரியலா இருக்கு, அப்படி இல்லைன்னாக்க வெளியில இருந்து இம்போர்ட் பண்றோமா. But still more largely they come from universal nature here or from other worlds and planes and their beings and powers and influences. For we are overtopped and environed by other planes of consciousness, mind planes, life planes, subtle matter planes, from which our life and action here are fed on, pressed, dominated, made use of for the manifestation of their forms and forces. The difficulty of our separate salvation is immensely increased by this complexity and manifold openness and subjection to the in-streaming energies of the universe. Of all this, we have to take account, to deal with it, to know what is the secret stuff of our nature and its constituent and resultant motions, and to create in it all a divine center and a true harmony and luminous order. அற்புதமான ஒரு பேசேஜ். ரொம்ப அழகா இதை வந்து பகவான் சொல்றாரு. ஒண்ணு நம்ம கிட்டவே இருக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இம்போர்ட் பண்றது, வெளியாட்கள்கிட்ட இருந்து அதை இம்போர்ட் பண்ணிடுவோம். அதே போல இதுலயே வந்து பேஜ் நம்பர் 594ல கூட இதே போலயே பேசுறாரு. இதெல்லாம் வந்து எப்படி எங்க இருந்து வருது அப்படிங்கிறத சொல்றாரு. சோ அதுவும் வேணா நீங்க படிச்சு பார்க்கலாம், பிகாஸ் இட் இஸ் டூ லாங். ராஜஸ்ரீ சொல்லுங்கம்மா. சோ இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகா நீங்க படிச்சு காமிச்சதுல இருந்து என்ன தோணுதுன்னா, சோ வாட் இஸ் அவர் ஒரிஜினல் நேச்சர் அண்ட் இன்னும் அதுல இருந்து ஹார்மனி இதெல்லாம் அவங்க அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ இப்ப நம்ம லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, இல்ல வாட் எவர் இட் இஸ், ஒரு டெசிஷன் மேக்கிங் வரும்போது இவ்வளோ ஃபேக்டர்ஸ் அதை சுத்தி இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஒரு டெசிஷன் எடுத்தா அது வந்து இஸ் இட் ஃபார் ரியல் அப்படின்னு தோணுது. ஸோ how to really differentiate, whether it is for real, whether it is, for the divine,
புரியல, ஒரு கன்ஃபியூஷன்லயே லைஃப் ஓடுற மாதிரி எனக்கு தோணுது இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம். இல்ல கரெக்ட் தான் அது. ஏன்னாக்கா மத்தவங்களுடைய ஒரு இம்பாக்ட் இருக்கு இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு இல்லையா நம்ம மேல. சோ அதுக்கு எப்பயுமே இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது. அந்த மத்தவங்களுடைய இம்பாக்டோ இல்லாட்டி அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸோ அந்த தாக்கம் வந்து நம்ம மேல படியக்கூடாது. அது எப்ப படியாம இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது ஈகோவால இல்ல. when you find your soul or when you are unite with your soul, அப்ப வந்து என்ன ஆகும், when you unite with your psychic being, அப்ப அதுவே வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கும். அப்போ அது மத்தவங்களும் அது ஒத்துக்கிற மாதிரியும் அந்த கைடன்ஸ் இருக்கும். ஆக்சுவலா வந்து அப்புறம் அத எல்லாரும் வந்து ஆமா இது சரிதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆகும். அந்த அளவு சைக்கிக் இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கணுமே தவிர நாட் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆர் அரவுண்ட் அஸ். அதுல நாம இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அப்படி செய்யும்போது சரியா இருக்கும். வண்டர்ஃபுல்மா, தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த இது இப்ப தமிழ்ல படிச்சது புரியும்னு நினைக்கிறேன் நான் எல்லாருக்கும். எப்போதும் தங்களுடைய சொந்த நலனையே, சொந்த விருப்பங்களையே, சொந்த பற்றுகளையே, சொந்த கருத்துக்களையே பின்பற்றுபவர்கள். அவர்கள் தங்களை முழுவதுமாக இறைப்பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் அல்ல. முக்கியமானது இது. அதுக்காக நம்ம இல்லை. இப்போ வந்து ஷாம்லாமா வந்து ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ், ஆஷ்ரம் ட்ரஸ்டீஸ் பாக்குறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. அப்ப நாங்கெல்லாம் பேசிட்டே இருந்தோம். அவர் சும்மா ஒரு சாதாரணமா பாயில அப்படியே உட்காந்துருக்காரு. அவர் ரொம்ப அப்படியே சின்ன குழந்தை மாதிரி எங்கள்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. அப்போ அவரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டீஸ்னால அவர்கிட்ட ஒரு செக்கு கையெழுத்து வாங்க ஒருத்தர் வந்தாரு. இவர் உடனே தயங்கி நின்னாரு. இவர் உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. உடனே அவர் சிரிச்சுட்டே சொன்னாரு, அவர் போனதுக்கு அப்புறம், இந்த செகண்ட் இந்த பதவியை எடுத்துட்டு நீ போய் அந்த ஃபார்ம்ல போய் நீ உழுவுற வேலை செய்யணும்னு சொன்னாக்கா ஐ எம் ரெடி டு கோ அப்படின்னு சொன்னார். அப்போ எவ்வளோ ஒரு என்ன சொல்றது, எல்லாத்துக்கும் தயாரான அந்த ஒரு சைக்கிக் டச் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு வேணும். இப்ப நாம என்ன செய்வோம், அந்த மாயையில போய் நம்ம மாட்டிக்குவோம். எவ்வளவு பெரிய லெசன் அது. அவரா சொல்றாரு. அவர் வந்து கழுத்து வாங்கிட்டு போறாரு. அப்ப வந்து உடனே அவர் எங்களை பார்த்து சொல்றாரு, இந்த நிமிஷம் இதை எடுத்துட்டு நீ வந்து இந்த வேலை செய்ய போ அப்படின்னு சொன்னா நான் போயிடுவேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே மதரோட ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஆனா பல சமயங்கள்ல அந்த ஈகோ வந்து நமக்கு ஒத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த தூண்டுதல்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஈகோல இருந்து வர்றது. ஆனால் தங்களுடைய சொந்த தூண்டுதல்களை மறைக்க அறநெறி கருத்துக்களை அல்லது யோக கருத்துக்களை பயன்படுத்துவார்கள். இதை மறைக்கிறதுக்காக மதர் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, இதெல்லாம் இங்க கொஞ்சம் சர்வசாதாரணமா ஆரோவில்ல நடக்கும். இங்க இருந்தோ மதருடைய கோட்டை வந்து சம்பந்தம் இல்லாம ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு சம்பந்தம் இல்லாத ஒரு இதுக்கு வந்து உபயோகப்படுத்துவாங்க. சோ இந்த மனிதர்கள் இரட்டிப்பாக தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். தங்களுடைய புறச்செயல்களில் மற்றவர்களுடன் தங்களுக்குள்ள உறவில் மட்டும் அவர்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்ளவில்லை, தங்களுடைய சொந்த இயக்கத்திலும் தங்களை ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அதனாலதான் அதை வந்து இதெல்லாம் கையாளும் போது இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை சொல்லும் பொழுது நாம இப்படி இருக்கோமா அப்படின்னு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கணும். இல்லாட்டி அதை அட்லீஸ்ட் அதை சொல்லாமலாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு பதிலாக தங்களுடைய சொந்த அகங்கார எண்ணத்திற்கு தொண்டு செய்கிறார்கள். மதர் வந்து அப்படியே ஒரு நெத்தியில அடிக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தன்னுடைய ஈகோவுக்கு தான் அவங்க வந்து they are doing service அப்படின்ட்டாங்க. இது இடைவிடாமல் நடக்கிறது. இது எப்பயுமே இது நடக்குது. நேத்து கூட இந்த சிந்தசிஸ் ஆஃப் யோகா கிளாஸ்ல வந்து பேசினோம் நாங்க. எல்லாமே ஈகோவெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கடைசியில ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈகோ ஒண்ணு வரும் பாருங்க. தட் இஸ் த worst ஆஃப் worst. எனக்கு எல்லாமே தெரியும், மதர் சொன்னது எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கேன். ஸ்ரீ அரவிந்தோ சொன்னது இத்தனை வால்யூம் நான் படிச்சிருக்கேன், இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவ்வளோ ஒஸ்டா நடந்துக்கிறது அப்படிங்கும்போது அது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். அதுதான் இருக்கிறதுலயே மோசமான ஈகோ. சோ அவர்கள் தங்களுடைய ஆளுமைக்கு தங்களுடைய அகங்கார எண்ணத்திற்கு தொண்டு செய்து கொண்டு இறைவனுக்கு தொண்டு செய்வதாக
பாசாங்கு பண்ணுகின்றனர். அப்படி செய்யும் போது அதை தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்வதல்ல, அது கபடம். சோ எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல போர்வை போர்த்திவிடும் இந்த மனத்தின் பழக்கம். கடைசியில மைண்டுக்கு வந்துட்டாங்க மதர். ஏன்னா அந்த மனசுதான் எல்லாத்தையும் ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுது. நான் இதனாலதான் இப்படி நடந்துட்டேன், இதனாலதான் இப்படி பேசினேன், அவன் இப்படி பேசினா அதனாலதான் நான் அப்படி பேசினேன் அப்படின்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ரியாக்ட் பண்றது. சோ இந்த மனத்தின் பழக்கம் எல்லா இயக்கங்களுக்கும் தனக்கு சாதகமான ஒரு விளக்கத்தை கொடுத்துவிடும். இந்த பழக்கம் சில சமயம் சிறிது நுட்பமாக இருக்கும், சில சமயம் அது அப்பட்டமா தெரிஞ்சிடும். ஓகே, இதை சமாளிக்கிறோம் அப்படின்னு. அப்பொழுது தான் ஏமாற வேண்டுமே தவிர வேறு யாரும் அதனால் ஏமாற மாட்டார்கள். தன்னுடைய தவறுகளுக்கு சாக்கு போக்கு சொல்லிக் கொள்ளும் பழக்கம், மனத்தை கொண்டு ஒரு நல்ல சாக்கு போக்கு சொல்லிக் கொள்ளும் பழக்கம், தான் செய்வதற்கெல்லாம் தான் உணர்வதற்கெல்லாம் தனக்கு சாதகமாக உள்ள ஒரு விளக்கம் கொடுக்கும் பழக்கம். எத்தனை ஹேபிட் பாருங்க. அப்படியே ஒன்னொன்னா லிஸ்ட் பண்றாங்க மதர். என்னெல்லாம் நம்ம சொல்றோம், எதுக்கெல்லாம் நம்ம இது நான் இங்க போறேன் சர்வீஸ் பண்ண, நான் இங்க போறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறது. ஏன்னா 10 பேர் சொல்லுவாங்க, ஆகா எவ்வளவு பெரிய சாதகர்கள் இவங்கெல்லாம் அப்படின்ட்டு. சோ உதாரணமாக தன்னை அடக்க முடியாமல் பெரும் சீற்றத்தில் ஒருவனை முகத்தில் அறைந்து விடுவார்கள். அதை கிட்டத்தட்ட தெய்வ கோபத்தின் நிலைக்கு உயர்த்தி விடுவார்கள். அதையும் செஞ்சிடுவோம். அடிச்சுட்டு இல்ல மதர் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு வேற நம்ம சொல்லிடுவோம். இது பெரும் வியப்பு. தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ளும் இந்த திறன் எந்த அறியாமையாக இருந்த போதிலும், எந்த மடத்தனமாக இருந்த போதிலும் அதற்கு அற்புதமான ஒரு நியாயத்தை கண்டுபிடித்து விடுகிற மனத்தின் இந்த திறமை இருக்கிறதே, இது பிரமாதம். இது அவ்வப்போது வரும் அனுபவம் அல்ல. இதை நீ ஒவ்வொரு நிமிடமும் பார்க்கலாம். மற்றவர்களிடத்தில் இதை இன்னும் மிக எளிதாக பார்ப்பாய். ஆனால் நீ உன்னையே சற்று கவனமாக உற்று நோக்கினால் ஒரு நாளில் 1000 தடவை இது நடக்கும். மிகவும் செல்லத்தனமாக, ஓ என்னிடம் காணப்படுவது அது ஒன்றல்ல என்று நீ சொல்லிக் கொள்வதை காணலாம். மேலும் முன் விஷயமும் உன்னுடைய அண்டை வீட்டுக்காரன் விஷயமும் ஒருபோதும் ஒன்றாய் இருப்பதில்லை. அருமையான ஒரு அஃபோரிசம். ஆக்சுவலா உங்க எல்லாருக்கும் தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு இந்த வகுப்பு எடுக்கணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் இதை எப்படி இது விளக்கம் சொல்ல போறோம் அப்படின்னு ஒரு இருந்தது. பட் நீங்களே எல்லாரும் அவங்களுடைய கருத்தை சொல்லி அதுக்கு ஒரு பெரிய வேற ஒரு பரிமாணத்தை அதுக்கு கொடுத்தீங்க எல்லாரும். ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலா அதான் விஷயமே. எனக்கு எப்படி இதை இன்னைக்கு சொல்ல போறோம் அப்படின்னு தெரியல. அதுக்குதான் காந்திமதியை கேட்டேன், புரியுதா நான் பேசுறது அப்படின்னு. அவங்க உடனே சொன்னாங்க தேங்க்யூ. ஆமா, இது நீங்க சொல்லி கொடுக்கலன்னா எங்களுக்கு முழுசா புரிஞ்சிருக்காதுமா. ஒண்ணுமே தெரியல. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லி கொடுத்ததுலதான் என்னன்னே தெரியுது. இல்ல இது விஷயம் இந்த அஃபோரிசம் ரொம்ப சிக்கலா போயிடுச்சு. இது அவ்வளோ காம்ப்ளெக்ஸா மதர் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது எல்லாருக்குமே இது புரியுறது கஷ்டம்தான். அதுதான் சொல்ல வந்தேன் நான். இது எப்படி இன்னைக்கு இது புரிய வைக்கிறது, இல்லாட்டி நான் புரிஞ்சுக்கிறது. அப்புறமா அந்த சாவித்திரி கை கொடுத்தது. அப்ப பகவான் டீப்பா உள்ள இறங்க இறங்க இதெல்லாம் பாக்குறாரு. அவரு எல்லாத்தையும் பாக்குறாரு. அந்த புக் 2 Canto 7ல அந்த வரிகளை பார்த்த உடனே ஒரு லேசா ஒரு நம்பிக்கை வந்தது. ஆஹா, இது பகவான் எப்படி எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அஃபோரிசம்க்கு அந்த சாவித்திரி லைன் ரொம்ப ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். தேங்க்யூ. We should thank you for guiding us with the Savitri lines, the most appropriate Savitri lines, and also on the synthesis of yoga, the Padichu Counseling page 77. ரெண்டுமே ரொம்ப கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது, are we in the right path, are we doing the right thing, அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள எழுந்துட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் அண்ட் கிளாரிட்டி நல்லா கிடைச்ச மாதிரி இருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் யூ வெரி மச். அண்ட் ஆல்சோ மற்றவங்களோட கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ எல்லாரோட கருத்துக்களும் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ.
மீரா சொல்லுங்கம்மா.